ஹாய் ஹலோ வெல்கம் டு கேஎம்எஸ் சோலார். நம்ம கேஎம்எஸ் சோலாரினுடைய ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ப்ராஜெக்ட் அண்ட் ப்ராடக்ட் வீடியோஸ்லாம் நீங்கள் அதிகமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அதிகமாக உங்களுக்கு வீடியோஸ்கள் அப்லோட் பண்ணுவோம். எங்களுடைய கேஎம்எஸ் சோலார் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த விதமான டவுட் இருந்தாலும் எங்களுடைய நம்பருக்கு நீங்கள் கேட்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக், ஒரு சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த சோலார் பேனல்லேருந்து எப்படி நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்குது, சோலார் பேனல்னால் என்ன, அதில் எப்படி பவர் ஜென்ரேஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் அதிகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகலாம் டாபிக் உள்ள. இப்போ சோலார் பேனல் அப்படிங்கிறது சோலார் எனர்ஜி கன்வெர்ட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய சூரிய ஒளி, நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சில பேர் நினைப்பாங்க சூரிய வெப்பத்தினால சோலார் சார்ஜ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய லைட்டிங், அதாவது யூவி ரேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த லைட்னிங் வந்து நம்மளுடைய சோலார் செல்ஸில் படும்போது நம்மளுக்கு எனர்ஜி ஜென்ரேஷன் ஆகுது. அதாவது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, லைட் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அவ்வளோதான். லைட்டிங் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நீங்கள் போர்டில் பார்த்துட்டு இருக்கிற டிராயிங் பாருங்கள். ஒரு சோலார் பவர் ஜென்ரேஷனுடைய ஒரு சிம்பிள் மெத்தடு நான் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நான் இப்போ ஒரு பேனல் ட்ரா பண்ணியிருக்கிறேன். இதுதான் நம்மளுக்கு ஹோல் பேனல். எல்லா செல்களுடைய ஒரு கூட்டமைப்பு, எல்லா செல்களுடைய ஒரு ஒட்டுமொத்த அமைப்பு தான் நம்ம பேனல்னு சொல்லுவோம். அந்த பேனல் பாருங்கள், ஒவ்வொரு பேனலும் ஒவ்வொரு மாடலாக நம்மளுக்கு இருக்கும். இப்போ இந்த பேனலில் பாருங்கள், இந்த பேனலில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா 0.6 வோல்ட் டிசி நம்மளுக்கு அவுட்புட்டாக தரும் ஒரு செல். இந்த ஒரு செல்லை அப்படி இவங்க சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு செல்லாக சீரீஸில் கனெக்ட் பண்ணி சீரீஸ் பேனல் நம்ம அடுத்த செக்ஷனில் பார்க்கலாம். இப்படி ஒரு பேனலில் 36 செல் இருக்குது அப்படின்னா 36 × 0.6 போட்டிங்க அப்படின்னா 18 வோல்ட். இந்த செல்ஸ் வந்து சிலிக்கான் மெட்டீரியலால் தயாரிச்சிருப்பாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க. இது பி டைப், என் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலிக்கான் லேயர் வந்து பி டைப்லேருந்து என் டைப்புக்கு இந்த சூரிய ஒளி படும் பொழுது அங்கே வந்து இடையில ஒரு டிப்ளீஷன் லேயர்னு ஒன்று உருவாகும். அந்த டிப்ளீஷன் லேயர், அந்த ஜங்ஷனில் தான் நம்மளுக்கு இந்த டிசி நம்மளுக்கு கிடைக்கிது. பி டைப் மேலே பி டைப், கீழே என் டைப் இருக்கும். அந்த என் டைப்லேருந்து கண்டக்டர்லேருந்து எலக்ட்ரான்ஸ் பி டைப்புக்கு மூவ் ஆகும் பொழுது இடையில டிப்ளீஷன் லேயர் அப்படிங்கிறது ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த டிப்ளீஷன் லேயர் ஜங்ஷனில் தான் நம்மளுக்கு இந்த டிசி வோல்டேஜ் கிடைக்கிது. இதுதான் அந்த சோலார் பேனல். இந்த சோலார் பேனலில் ஒவ்வொரு செல்லாக அரேஞ்ச் பண்ணி இவங்க சீரீஸில் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை ஒரு சீரீஸாக கனெக்ட் பண்ணி அடுத்து இதை ஃபுல்லாக பேரலாக பஸ் பார் போட்டு எடுத்து நம்மளுக்கு 18 வோல்டேஜ் டிசியாக கொடுப்பாங்க. பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் இருக்குது, 24 வோல்ட் இருக்குது. 12 வோல்ட் பேனல் வந்து 12 வோல்ட் டிசியை நம்மளுக்கு கொடுக்கும். 24 வோல்ட் பேனல் வந்து 24 வோல்ட் டிசியை நம்மளுக்கு கொடுக்கும். நண்பர்களே, இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறத இந்த சூரிய வெப்பத்தின் மூலமாக, சூரிய வெப்பம் வெயில் அடிக்கிறது, ஹீட்டானால் பவர் ஜென்ரேஷன் ஆகும் அப்படின்லாம் நம்ம நம்ப வேண்டாம். சூரிய ஒளி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பேனல் மேலே படுதோ அப்போ தான் அந்த பேனல் ஒர்க் ஆகும், பேனல் எஃபிஷியன்சியாக இருக்கும். சூரிய ஒளி கம்மியாச்சு அப்படின்னா பேனல்ஸ் ஒர்க் ஆகாது. இதுதாங்க கான்செப்ட்டு. எவ்வளோக்குள்ள சூரிய ஒளி நம்ம பேனல் மேலே, செல்ஸ் மேலே படுத்தோ அவ்வளோக்குள்ள நம்மளுக்கு பேனல் ஜென்ரேஷன் நல்லாயிருக்கும், வோல்டேஜ் கிடைக்கும். அதாவது ஓப்பன் வோல்டேஜ், விஓசின்னு சொல்லுவாங்க. ஓப்பன் வோல்டேஜ் ஒரு வோல்டேஜ் இருக்கும், நம்ம லோடு கொடுக்கும்போது ஒரு வோல்டேஜஸ் இருக்கும். ஸோ ஒரு சோலார் பேனல் நம்ம வீட்டுக்கு போட போகிறோம் அப்படின்னா அது எந்த மாதிரியான ரேஞ்சஸில் அது நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும், எந்த மாதிரியான ரேஞ்சஸில் கரண்ட் கொடுக்கும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அதோட விஓசி என்ன எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு அந்த ஒரு பேனலை செலக்ட் பண்ணும் பொழுது நீங்கள் அதுக்கு ஒரு குட் சோலார் இன்ஜினியரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அவங்ககிட்ட நீங்கள் கொடுக்கும்போது அவங்க எனக்கு இந்த மாதிரி வோல்டேஜில் எனக்கு பேனல் வேணும், இந்த மாதிரி இதில் எனக்கு பேனல் வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு தருவாங்க. கஸ்டமராகி நீங்கள் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா ஒரு கடைக்கு போனோம், சோலார் கடைக்கு போனோம், சோலார் போட்டோம் அப்படின்னு இல்லாமல் அந்த சோலார் பேனல் என்ன எப்படி ஒர்க் ஆகுது, அது எதனால் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அப்போ இத்தனை பேனல் போட்டால் இந்த மாதிரி நம்ம பேனல் ஜென்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா கஸ்டமருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலை சொல்லணும். சோலார் பேனல்னால் எப்படி ஜென்ரேஷன் ஆகுது, பேட்ரி எப்படி ஒர்க் ஆகுது, இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த சேனலை பார்க்குறவங்க இதை பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பேனல்ஸோ ஏதோ வாங்கும்போது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்டை பற்றி ஓப்பனாக பேசும்போது தான் அங்கே பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். ஒரு ப்ராடக்ட் இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும், இந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும், இந்த மாதிரி நன்மைகள் தீமைகள் சொல்லி தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணணும். ஒரு நேர்மையான பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட நன்மையும் சொல்லணும், அந்த ப்ராடக்டோட தீமையும் சொல்லணும். இப்போ அதுவுமே யாருமே பண்ணுறதில்ல. அந்த வகையில் நம்ம நன்மையான விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அதாவது அந்த ப்ராடக்டினுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் ரெண்டுமே சொல்லணும். நம்ம மெரிட்ஸுன்னு சொல்கிறோம், டிமெரிட்ஸுன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் பேனல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகும், இந்த மாதிரி பேனல் போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தைரியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சோலார் சம்மந்தமான எந்த ப்ராடக்ட் வந்தாலும் நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.